அன்பார்ந்த சகோதர சகோதரியில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம விசேஷமாக எதை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா FCRA அப்படின்ற ஒரு சட்டம். அந்த சட்டம் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் இன்றைக்கி செய்திகள் மூலமாக வெளியே வந்துன்னு இருக்குதுங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுல எனக்கு இந்த நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாருங்க. அந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி உனக்கு தெரியுமா? FCRA அப்படின்ற சட்டத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம். நான் RC கிறிஸ்துவ சபையில் இருந்த ஆள். எங்கள் வீட்டுக்கார் அகமுடைய முதலியார். நான் RC கிறிஸ்டியன், SC RC கிறிஸ்டின். எங்கள் ரெண்டு பேருக்கும் சமுதாயத்தில் பப்ளிக்காக பொதுவில் இரண்டு வீட்டாரும் சேர்ந்து திருமணம் பண்ணாங்க. கலப்பு திருமணம் தான் செஞ்சாங்க, இந்து முறைப்படி செஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாழும்பொழுது எங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறோங்க. அதில் முக்கியமாக அந்த மாதிரி போராட்டத்தின் மத்தியில் பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டேங்க. பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்ட பிறகு நான் வேதத்தை ஆர்வமாக படிக்கிறதுல ஈடுபட்டவங்க. ஸோ வார்த்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அது மேலே ஒரு பெரிய தாகம் வார்த்தையின் மேலே. ஸோ அதனால் RC சபையிலேயே திருவிவிலிய பயிற்சி நடக்கும். அப்பப்போ யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விவிலிய பயிற்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும்பொழுது நானும் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் அப்படி போன பிறகு அப்புறம் எங்களை ஒரு சில கிறிஸ்துவ சகோதரர்கள் எங்களை அணுகி நீங்கள் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு எங்ககிட்ட அந்த அப்ளிகேஷனை மாதிரி கொடுத்தாங்க. இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் வேதத்தில் படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் வைக்கிற இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம். நான் போய் கலந்துக்கிட்டேன். ஸோ அது என்ன கூட்டம் அப்படின்னா அந்த குழுவுக்கு பேர் கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்கம். கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்கம் அவங்க கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன். இந்த மாதிரி பல கூட்டங்களில் நான் போய் கலந்துக்கிட்டு இருக்கிறேங்க. இப்படி இருக்கும்போது டயாசிஸ் வாரியாக ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும்போது வேலூர் மாவட்டத்துக்கு என்ன இந்திய கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்கத்தில் செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இப்படி செயலாளராக வேலூர் மாவட்டத்துக்கு செயலாளராக நான் இருக்கும்பொழுது ஃபாதர் ஒருத்தரை கூப்பிட்டு வேலூர் மாவட்டத்து அளவில் எல்லா பங்குங்கள்லேயும் ஆர்வமாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் வச்சோம். டயாசிஸ்லேயே கூட்டம் வச்சோம். யார் அதை நடத்தினாருன்னா இந்திய கிறிஸ்துவ மறுமலர்ச்சிக்கு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிற ஃபாதரை கூப்பிட்டு அந்த கூட்டத்தை நான் நடத்தினேங்க. இப்படி ஆயிடுச்சுங்க. முடிச்சிட்டு பிறகு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா டயாசிஸ் அளவில் விவிலிய பயிற்சின்னு ஒரு வருஷ பயிற்சி வச்சாங்க. எல்லா பங்குங்கள்லேயும் நல்லா விவிலியத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுத்தாங்க. அதில் நான் கலந்துக்கிட்டேங்க.
ஒரு வருஷம் கொடுத்தாங்க. மாதம் மாதம் அந்த பயிற்சிக்கு போனோம். 3 நாள் 3 நாள், மாதம் மாதம் 3 நாள் 3 நாள், அந்த மாதிரி ஒரு வருஷம் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும்போது முடியும் போது முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு வருஷம் பயிற்சி முடிஞ்சிடுச்சு. அப்போ எல்லாரும் போகும்போது வேலூர் பிஷப்பை சந்திக்கிறாங்க. ஏஎம் சின்னப்பா அவரை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் சந்திக்கிறாங்க. நான் பின்னாடி தான் வந்தேன். எல்லாருக்கும் பின்னாடி நான் வந்தேன். இன்னும் கூட்டமாக நின்று பேசினுக்கிறாங்களே அப்படின்னு நானும் நின்று கவனித்தேன். நிறைய விவாதங்கள் போயினுக்குது. இந்த தேவாலயத்தை கட்டுறதை பற்றி விவாதங்கள் போயிட்டு இருக்குது, பேசிட்டு இருக்கிறாங்க. பிஷப்பு என்னை பார்த்து பார்த்து பேசினார். நான் சொன்னேன், ஆண்டவரே இவங்க கேட்குறதெல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி நீ சொல்கிற அப்படின்னு பிஷப் ஏஎம் சின்னப்பா கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிறீங்க, ஒரு ரூமுக்குள்ளே டயஸுக்கு உள்ளவே உட்காந்துக்கிறீங்க, நாங்கள் வெளியே இருக்கிறோம். எங்களை கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? உங்கள் டயாசிஸில் இவ்வளோ கோடி கணக்கில் பணம் போட்டு தேவாலயத்தை கட்டணுமா அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நான் அவரை கேட்டேன். அதுக்கு திரும்ப நான் சொன்னேன், நம்மளுக்கு ஆலயம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆலயம் வேணும். ஆனால் கோடி கணக்கில் போட்டு ஒரு லக்ஸரிஸான ஒரு ஆலயம் கடவுள் கேட்டாரா? சிம்பிளா தேவாலயத்தை நம்ம கட்டிட்டு அந்த இருக்கிற பணத்தை எடுத்து நம்ம ஏழைங்களுக்கு, டயாசிஸில் எவ்வளோ ஏழைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடு வாசல் கட்டி கொடுக்கலாமே அப்படின்னு அவரை நான் கேட்குறோங்க. ஏன் சின்னப்பா அவரை நான் கேள்வி கேட்குறேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாருங்க? இந்த பாருமா, நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேசினாங்க விவிலியத்தை குறித்து, அவரும் பேசினாரு, நானும் பேசினோம். கடைசி அவர் என்ன தெரியுமா என்ன கேட்டார்? இந்த பாருமா, நம்ம ஆண்டவருக்கு அவரு நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. யாரு? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்றி அறிதலாத்தான் நமக்கு நன்மை செஞ்சார் இல்லையா? அதுக்கு நன்றி அறிதலாத்தான் இந்த தேவாலயத்தை நம்ம கட்டுறோம் அப்படின்னு. இந்த விஷயத்த, இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை நீங்கள் மனசில் வச்சுக்குங்க. உன்னை விட சின்ன சிறியவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது எனக்கு கொடுத்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னத்தான் உடனே தபால ரெண்டுத்தையும் சாத்திட்டாரு. ரெண்டா சாத்திட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்துட்டோம். இது நடக்கிறது சனிக்கிழமை மத்தியானம். அவங்க சாப்பிட்ட பிறகு எங்களுக்கும் அந்த விவிலிய பயிற்சி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு நாங்களும் சனிக்கிழமை அரை நாள் நாங்களும் போகிறோம். போகும்போது தான் இந்த நிகழ்ச்சி, கடைசி நாள் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஸோ இது சனிக்கிழமை முடிஞ்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனோம். திங்கக்கிழமை எங்கள் பிள்ளைங்களை எங்கள் கணவர் கூட்டிக்கிட்டு வண்டியில் 2 வீலரில் கூட்டிக்கிட்டு, பசங்க டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிக்கிறாங்க. எங்கள் பொண்ணு சென்ட் மேரிஸில் படிக்கிறான். இந்த 3 பிள்ளைங்களையும் வண்டியில் கொண்டு போய் அவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவாருங்க. இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை அவர் கொண்டு போய் விட்டுட்டு வரும்பொழுது 7 சாமியாருங்க ஒன்றா மடக்கிக்கின்னு எங்கள் வீட்டுக்கார கேள்வி கேட்குறாங்களாம். என்ன உங்கள் வீட்டுக்கார அம்மாவை நீ அடக்க மாட்டியா? உனக்கு அடக்க தெரியாதா? இஷ்டத்துக்கு விட்டுக்கிற மாதிரிக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார. எங்கள் வீட்டுக்காருக்கு நான் இப்படி இங்கே கேட்டது கொண்டதெல்லாம் தெரியாது.
அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரை அவங்க எது செஞ்சாலும் நல்லது நன்மையாக தான் இருக்கும், அதனால் அவங்க விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டுக்கிறாரு. அப்படியா அப்படின்னு இதை இவங்க மனசில் வச்சுக்கிட்டு எங்களை என்ன நாமக்கலம் பண்ணாங்க தெரியுமா? எங்கள் பிள்ளைங்க படிப்பில் நிறைய எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப உபத்திரம் வந்துச்சு ஸ்கூலில். எங்கள் பையன் படிக்கிற இடத்துலையும் ஸ்கூலில் உபத்திரம் வந்துச்சு. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது மாசுக்கு போவோம் இல்லையா, அப்போ போகும்பொழுது அப்போ அங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனை? பூசையெல்லாம் முடிச்சது பிறகு எல்லாம் அவங்கவுங்க சபை, கோல்பின் சபை, என்னென்னோ சபை பேர், வின்சென்ட் சபை, அப்படி நிறைய சபைகள் இருக்கும். அந்த சபையை கூடி என்னென்னோ பேசுவாங்க. பெரியவங்களுக்கும் இருக்கும், சின்ன பசங்களுக்கும் இருக்கும். மறைக்கல்வி மாதிரி நடத்துவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. அதில் எங்கள் பையன் பெரிய பையனை போய் சேர்ந்துக்கிட்டான். வின்சென்ட் சபையை ஏதோ ஒரு சபையில் அவன் சேர்ந்துருந்தான். அப்படி சேர்ந்துருக்கும்போது எங்கள் பையனை நீ இங்கே வரக்கூடாது சபைக்கு, பசங்களாம் பிடிச்சி தூரம் தள்ளி கலாட்டா பண்ணி அடிச்சுக்கிறாங்க எங்கள் பையனை. அப்புறம் எங்கள் பையன் அழுதுக்குனே சொன்னான், இந்த மாதிரி என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு. நாங்களும் பார்த்துட்டோம் இந்த சண்டை நடக்கிறது, என்ன சண்டை நடக்குதுன்னு. நாங்கள் நம்ம பையனை தான் கலாட்டா பண்ணுக்கிறாங்க அப்படின்னு. ஏன் என்ன கேட்டதுக்கு, பிள்ளைங்க ஒன்றோட ஒன்று நீ ஏன் வர இந்த சபைக்கு அப்படின்னு என்னை திட்டுறாங்கம்மா, அடிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி. நீ யார் சொல்கிறது, நீ ஏன் என் பிள்ளை வரக்கூடாதா அப்படின்னு அவங்க அந்த பையனுடைய அப்பாவும் எங்கள் கணவருக்கு நாங்கள் 3 பேருமே பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனை பங்கு சாமியாருக்கு போச்சு. இது நியாயமா இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு இந்த சாமியார், நீ தேவையானதை நீ பிஷப் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. பிஷப் கிட்ட நான் போய் சொன்னேன். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரே கண்டி, அதுக்கு இன்னும் உபத்திரம் அதிகமாக தான் போயினே இருக்குதுங்க, குறைஞ்ச பாடே கிடையாதுங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு பயங்கரமான உபத்திரமாக படிக்கிற இடத்துல. ஸோ சமுதாயத்தில் நான் எங்கள் வீட்டுக்காரர் அகமடைய முதலியார், நான் எஸ்சி. ஸோ இந்த முதலியார் சமுதாயத்தை மத்தியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ போராட்டத்தை நான் சந்திச்சிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளோ அவமானம், நிந்தைகள், எத்தனை முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம் பிரச்சனையாகி. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட காரணம் நம்ம கிறிஸ்துவங்களும் ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இவங்க எல்லாருமே ஒரு கூட்டாயிட்டாங்க எங்களை அமக்கலம் பண்ணுறதுக்கு, எங்களை கலாட்டா பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த எஃப்சிஆர்ஏ இந்த பணத்தை பற்றி பிஷப் கிட்ட நான் கேள்வி கேட்டதுனால எனக்கு வந்த உபத்திரவம் கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க. எங்கள் குடும்பத்தையே அந்த அந்த பங்கு விட்டு நீக்கிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு புது நன்மை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ணுவ? சரி, இங்கே பூச உடுப்பு எங்கள் பையன் போனாக்கா, நீ நாடு அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே பூச உடுப்பு போடுற, பூச உடுப்பே போகிறதுக்கு கொடுக்க மாட்டானுங்களாம். எங்கள் பையன் ஆர்வமாக ஓடுவான், 5:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஓடுவான். பூச உடுப்பு போடணுமேனு அவனுக்கு ஒரு ஆர்வம். அங்கே போனால் பிள்ளைங்க கலாட்டா. ஸோ இதன் வழியாக ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கின்னு எங்கள் பையனை அடிச்சிருக்கிறாங்க. எங்கள் பையனை அடிக்கிறதுக்கு கூட்டம் கூடி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்கள் பையனுக்கு தெரிஞ்ச உடனே எங்கள் பையன் வேறு வழியாக நுழைஞ்சி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டயாசிஸில் நம்ம பிள்ளைங்களை படிக்க விடமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயாசிஸை விட்டு வெளியே திண்டிவனத்தில் கொண்டு போய் என் பையனை சேர்த்தேன். காலாண்டு தேர்வு முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்தான். காலாண்டு தேர்வு முடிஞ்சு வீட்டுக்கு அவன் போகிறான், ஹாஸ்டலுக்கு போர்டிங்க்கு போகிறான். போய் 1 மாதம் தாங்க ஆச்சு. அந்த 1 மாதத்தில் அவனுக்கு அங்கே பயங்கர பிரச்சனை. நீ ஆண்டா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்த, உன் டயாஸ் விட்டு இங்கேயா படிக்க வந்துட்ட அப்படின்னு வாத்தியாருங்க போட்டு சரியா அடிப்பானுங்களா என் பையனை.
அந்த ஹாஸ்டல் பார்க்குற வார்டன், அந்த பிரதர்ன்னு சொல்லுவோம்ல, அவரு நைட்டில் எங்கள் பையனை வந்து அடிப்பானான். ஏன்னாக்கா, ஏன்டா இன்னும் முழிச்சுக்கிற அப்படின்னு கண்ணை திறந்துதான் இருப்பானா. கிட்ட வர பார்த்து கண்ணை மூடிக்குவானா. பலார்னு பட்டாசுலேயே பெரம்பலை வச்சு அடிப்பானா. தூங்கும் போதும் ஹாஸ்டலில் வந்தாலும் அடி உழுது, ஸ்கூலில் போனாலும் அங்கே அடி உழுது எங்கள் பையனுக்கு. எங்கள் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பங்க் கடை மாதிரி இருந்துருக்குது, அங்கே ஃபோன் இருக்குது. அங்கே போய் எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குல்ல, எங்கள் வீட்டில் ஃபோன் இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். அம்மாம்மா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நான் படிக்க மாட்டேன், இல்லைக்காட்டி நான் எங்கேயாவது ஓடிடுறேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நான் சொன்னேன், அப்பா நீ ஓடாத எங்கேயும், நான் வரேன், நான் வந்து உன்னை கூட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையனை அந்த படிப்பை டிஸ்கஸ் விட்டுட்டு சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிக்கின்னு பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு என் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போது கூட்டிகிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் டுட்டோரியலில் அவனை தொடர்ந்து படிக்க வச்சு அவன் படித்து பாஸ் பண்ணிட்டான். +2 வரைக்கும் அவன் படித்து பாஸ் பண்ணிட்டான். ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்கள் பொண்ணை அந்த ஒரு வருஷம் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஒரு வருஷம் முழுசும் அந்த கன்னியாஸ்திரிங்க எங்கள் பொண்ணு வெளியே நிற்க வச்சுக்கிறாங்க. வெளியே நின்னா எப்படி பாடம் படிக்கிறது? ஸோ நான் வந்து நகையெல்லாம் எடுத்துட்டேன். அம்மா என்ன இப்படி பந்தோபஸ்து காட்சி மாதிரி இருக்கிறா அப்படின்னு எங்கள் பொண்ணுக்கு உபத்திரவம். நீங்கள் பந்தோபஸ்து சபையில் போய் சேர்ந்துப்பிட்டீங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வருஷம் எங்கள் பொண்ணு ஃபெயில். எங்கள் பொண்ணுக்கு உபத்திரவம் அங்கேயும் 7, அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்கள் பொண்ணுக்கு அங்கே உபத்திரவம். சரின்னு சொல்லிட்டு நான் கூட்டிக்கிட்டு வந்து எங்கள் பொண்ணை எங்கள் ஊர்லேயே எங்கள் பக்கத்து தெருலேயே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்குது, அங்கே கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். அங்கே சேர்த்த பிறகு எங்கள் பொண்ணு படித்து பாஸ் பண்ணால் நல்ல மார்க்கெல்லாம் எடுத்தா. லில்லி நல்லா படிக்கிறா அப்படின்னு அந்த ஸ்கூல் டீச்சருங்கெல்லாம் சொன்னாங்க, நல்லா படிக்கிறா லில்லி அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு அந்த நேரத்தில் மெச்சூர்ட் ஆகிட்டா, வயசுக்கு வந்துட்டா. சரின்னு சொல்லிட்டு இவ போகிறது வர்றதெல்லாம் நான் தான் இந்து முன்னணி RSS கூட்டத்தில் மாட்டின்னுக்கிறேன்னே. எங்கள் பொண்ணு போகிறது வர்றது மேலே பார்வை போகுது. இதை நான் பார்த்துட்டு நான் போக சொல்லுவேன். நானே பின்னாடி போகிறது, எங்கள் பொண்ணு எப்போ வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துனே இருப்பேங்க. ஸ்கூல் பசங்க வந்துச்சு 1, 2 வந்துச்சுன்னா உடனே நான் அந்த ஸ்கூலாண்ட போய் நிற்பேன். ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணை திரும்ப நான் படிச்சின போர்டிங்கு, அந்த போர்டிங்கில் கொண்டு போய் எங்கள் பொண்ணை கொண்டு போய் சேர்த்தேன். ஸோ அந்த போர்டிங்கில் நான் யார் என்னன்னு தெரிஞ்சதுனால அந்த சிஸ்டர்ஸுங்க சேர்த்துக்கினாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது. 8ஆம் கிளாஸ் ஒரு வருஷம் படித்தா. அதுக்கப்புறம் கொண்டு போய் ராணிப்பேட்டையில் LFC கான்வென்ட்டில் கொண்டு போய் அவளை சேர்த்தேன். 9th கொண்டு போய் சேர்த்தேன். 9th 10th படித்தா. 9th 10th படிக்கும்போது எங்கள் பொண்ணுக்கு நல்ல மார்க் எடுத்துருக்குறாவோ. ஸோ அவள் +1 போக சொல்ல B குரூப் எடுக்கணுன்றா. B குரூப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ C குரூப் தான் படிக்கணும், நீ B குரூப்பெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு ஒரு கலடா பண்ணாங்க, சீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண, தெரிஞ்ச ஃபாதர்கிட்ட நான் போய் சொன்னேன். அப்போ அவர் ஃபோன் போட்டு ஏதோ பேசிக்கிறார் போலுக்குது. அப்புறம் உடனே எங்களுக்கு B குரூப்பே எங்கள் பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. +1 +2 2 வருஷமாக எங்கள் பொண்ணு அங்கே 4 வருஷம் படித்தா. 9thலேருந்து +2 வரைக்கும் எங்கள் பொண்ணு அங்கே தான் படித்தா. மாதம் போய் பார்ப்பேன். அப்போ கூட அங்கே அவ்வளோ உபத்திரம் இல்லாத போயிடுச்சு எங்கள் பொண்ணுக்கு. நான் சிஸ்டர்ஸுங்களை பார்ப்பேன். மாதம் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு செகண்ட் வீக்கு போய் பார்ப்பேன் இல்லையா. அப்போ போய் பார்க்கும்போதெல்லாம் சிஸ்டரை பார்த்து பேசித்தான் வருவேன். அப்போ கூட நிறைய பேர் நீ எந்த சபையை சேர்ந்தாலே, நீ யார், நீ ஏன் இப்படி இருக்கிற
நீ நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு இப்படி இருக்கிறியே, நீ என்ன பெந்தகோஸ்து சேர்ந்த ஆளா அப்படின்னாலாம் என்ன நிறைய கேள்வி. இல்லை சிஸ்டர், நான் ஆர்சி தான், ஆர்சியில் தான் நான் இருக்கிறேன். அப்போ ஏன் இந்த மாதிரி இருக்கிற, நீ நகை நட்டெல்லாம் போட மாட்டேங்கிறியே, என்ன விஷயம்னு அவங்க கேட்டாங்க. பங்குலையும் கேட்குறாங்க, டயாசிஸ்லையும் கேட்குறாங்க. ஏன் என்ன, எதுக்கு நீ நகை எடுத்த, நீ என்ன பெந்தகோஸ்து ஆளா, அவங்க தான் அப்படியெல்லாம் இருப்பாங்க, நீ எதுக்கு எடுத்தேன்னு இது ஒரு பிரச்சனை. நான் நகை எடுத்தது, நான் ஆண்டவர் எடுனாரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகை எடுனாரு, எடுத்துட்டேன். இன்னொரு வீடியோ நான் போடுறேன், ஏன் நகை எடுத்துன்றதுக்கு காரணம் இருக்குது, அதை இப்போ பேச முடியாதுங்க, இன்னொரு வீடியோவில் நான் கொண்டு வராத. ஸோ நகை எடுத்துட்டேன். இதனால் பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை. டயாசிஸ் மூலமாகவும் சரி, பங்கு மூலமாகவும் சரி, நானும் சரி, எங்கள் பிள்ளைங்களும் சரி, பயங்கரமான உபத்திரத்தை அனுபவித்தோம். மாதம் மாதம் நாங்கள் சந்தா கட்டியிருக்கிறோம். ஆனாலும் எங்களை ஒதுக்கி வச்சாங்க, சபையை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. நான் கேட்டேன், ஏன் ஃபாதர் இந்த மாதிரி எங்களை நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை பிஷப் தான் சொன்னார், உங்களை ஒதுக்கி வைக்க சொன்னார், அந்த குடும்பத்தை ஒதுக்கி வை அப்படின்னு சொன்னார்னு அந்த ஃபாதர் சொல்லிட்டாரு. ஸோ இது முடிஞ்சிச்சா? ஒரே ஒரு கேள்வி கேட்டேங்க நான், என்னென்ன இவ்வளோ ஆடம்பரமான ஆலயம் கோடிக்கணக்கில் போட்டு கட்டணமா? நம்ம பங்குல எவ்வளோ ஏழை மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் வீடு வாசலெல்லாம் கட்டி கொடுக்கலாமே அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயினே இருக்குதுங்க. கடைசியில் எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப சத்தாச்சாரு. நம்ம ஆஃப்செட், நாங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருந்தோம், எங்கள் வீட்டுக்காரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. எங்கள் மூத்தார் மாதிரி எல்லாருமே 6 பேர் 6 ப்ரெஸ் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ கூட வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் ஆஃப்செட் மிஷின் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆஃப்செட் மிஷின் போகிறதுக்கு இப்போ எல்லாமே அச்சு போகிறதெல்லாம் இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டராக வந்துடுச்சு, அதனால் நம்ம ஆஃப்செட் போடலாம். எப்படி போடுவ, நம்ம வீட்டை அடமானம் வைக்கலாம், அடமானம் வச்சு நம்ம ஆஃப்செட் போடலாம் அப்படின்னு சொல்லி, நான் வேண்டவே வேண்டாம், நீ வீட்டு மேலே கடன் வைக்காத, வேணாம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை. என் முடியை பிடிச்சி கூட செவுத்துல அடிச்சு என்ன நீ ஒத்துக்கவே மாட்டேக்கிற இதுக்கு அப்படின்னு என்னை திட்டினாரு. எங்கள் போயிட்டாருங்க, மணி 11:30 மணி நைட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. எங்கள் பிள்ளைங்களாம் பின்னாடி அழுதுன்னு ஓடுதுங்க, அப்பா அப்பா அப்பான்னு. இவர் எங்கள் பிள்ளைங்களை கல் எடுத்து அடிக்கிறாரு, போங்கடா பின்னாடி வராதிங்க அப்படின்னு. அப்புறம் போனாக்கா ஏதோ ஒரு கடையில் போயிட்டு உள்ளே நுழைஞ்சார். நாங்களும் பின்னாடியே தேடின்னு வர்றோம். 11:30 மணி நைட்டுக்கு போய் தேடா ஒரு கடையில் அந்த போய் உட்காந்துருந்தாரு. கூப்பிட்டுக்குன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அடமானம் வச்சு போட்டார். மிஷின் போட்டோங்க. மிஷின் போட்டால் எங்களை அந்த தொழிலை நடத்தவே விடலைங்க. யார் விடலை? இந்து முன்னணி சேர்ந்தவங்க எங்களை தொழிலை நடத்த விடலை. எங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது. நாங்கள் மாதத்துக்கு 12,000 கட்டணும், டியூ கட்டணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்துச்சு. சரி, வெளியே மார்க்கெட்டில் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை கொண்டு எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருந்துச்சுங்க. பெரிய பெரிய 750 சதுர அடியில் வீடு கட்டி வச்சுருந்தோங்க. அதில் ஒரு ரூமில் ஆஃப்செட் மிஷின் போட்டு நாங்கள் ரன் பண்ணின்னு இருக்கிறோங்க. இந்த ரன் பண்ணி இருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சு, என்ன ஏதுன்னு புலன் விசாரித்து நாங்கள் பேங்க்லேருந்து தான் பணம் வாங்கியிருக்கிறோன்ற விஷயம் தெரிஞ்சிட்ட உடனே அந்த பேங்க்காரனை போயிட்டு இந்த முன்னணி சேர்ந்த ஆளுங்கள்லாம் போய் எங்களை எப்படியாச்சும் அந்த இடத்த விட்டு கலப்பணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வாங்கின பணம் எங்கள் வீட்டு மேலே 2,90,000, 3,00,000க்கு 10,000 கம்மி. நாங்கள் வாங்கின லோன் அவ்வளோதான். நாங்கள் கட்டிட்டோம்.
1,80,000 கட்டிட்டோம், அசல வட்டியும் கட்டிட்டோம். இன்னும் நாங்கள் கட்ட வேண்டியது 1,10,000 தான் இருக்குது. எங்களுக்கு எங்கள் டைம் அந்த லோன் முடிகிற காலம் இன்னும் 15 மாதம் இருக்குதுங்க எங்களுக்கு. ஸோ இந்த 15 மாதத்துக்குள்ள நான் இந்த 1,10,000 கட்டணும். எனக்கு டைம் இருக்குது. அதனால் சரி நாங்கள் கட்டிடலாம். நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம். எங்ககிட்ட என்ன பணம் இருக்குதோ அப்பப்போ போய் வயிற்றுக்கு வாய் இல்லைன்னா கூட போய் முன்ன அந்த பணத்தை கட்டின்னு வந்துன்னு இருந்தோம். இப்படி இருக்கும்பொழுது கடைசியில் எங்களுக்கு தெரியாமையே பேங்க்காரன் 3 முறை பேப்பரில் அவுட் பண்ணியிருக்கிறான், நோட்டீஸ் விட்டுருக்கான். பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நாங்கள் இந்த மாதிரி லோன் வரும் ஏலத்துக்கு. எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. நாங்கள் கடைக்கு நான் வெளியே போனால் வந்தால் ஒரு காட்சி பொருளை எங்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் இவங்க இப்படி நம்மளையெல்லாம் பார்த்தாங்கன்னு அப்புறம் தான் புரியுது. ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது 3 முறை பேப்பரில் போட்டிருக்குறாங்க. இந்த 3 முறையும் முடிஞ்சிட்ட பிறகு ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை பேங்க்காரன். ஸோ இந்த 3 இது முடிஞ்சிட்ட பிறகு எங்கள் வீட்டுக்காருக்கு மூளை ஆப்ரேஷன், சித்தூரில் போய் மூளை ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு வந்து 3ஆவது நாள் நடக்க ஆப்ரேஷன் பண்ண உடம்ப எழுந்து நடக்க முடியுமா? நடக்க முடியாத நிலையில் எங்கள் வீட்டுக்காரு கட்டில் மேலே படுத்துனுக்கிறாரு. ஸோ அந்த நைட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இல்லை எங்கள் பையன் மட்டும் சின்னவன் மட்டும் இருக்கிறான். சனிக்கிழமை அன்னைக்கு, அது அன்னைக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிலேருந்து வந்துட்டோம். சனிக்கிழமை சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு எங்கள் பையன் சென்னைக்கு வேலைக்கு போயின்னுக்கிறான் பெரியவன். ஸோ இப்படி இருக்கும்பொழுது எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் கட்டில் மேலே படுத்துனுக்கிறாரு. நான் தலைவாசப்படியில் அப்போ தான் ஓஞ்சி தலைக்காணி வச்சு அப்படியே படுத்தங்க. இப்படி படுத்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 2 போலீஸ் லட்டியோட வராங்க. பின்னாடி ஒரு 50 பேர் வராங்க. கேமராலாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து எங்களை வந்து கது தட்டினாங்க. நான் கது திறந்தான் இருக்குது. நான் தலைவாசப்படியில் கது இது தலை வச்சு படுத்துனா தட்டினாங்க எங்கள் கதவை இப்படி கொள்ள. அப்புறம் என்னன்னு பார்த்தாக்கா யார் மகேந்திரன் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் தான்பா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் லோன் வாங்கிக்கிறீங்களா, பணம் வாங்கிக்கிறீங்களா பேங்க்கில் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஏன் இன்னும் கட்டாதுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லையே நாங்கள் கட்டின்னு தானே வரோம். 80,000 கட்டி 1 வாரம் தாங்க ஆகுது. நாங்கள் 80,000 கட்டி 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரத்துக்கு அப்புறம் போலீஸ் வருது, வந்து இந்த கேள்வி எங்களை கேட்குது. இல்லையே போன வாரத்தில் நான் பணம் கட்டிட்டு வந்தேன் 80,000, நாங்கள் கட்டின்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு இப்படி பேசின உடனே என்னை பிடிச்சி தூரம் தள்ளிட்டு உள்ள போலீஸ் உள்ளே நுழைஞ்சிச்சுங்க. போலீஸு பின்னாடி கேமராக்காரன் அந்த பேங்க்குலேருந்து யார் யாரோ வசூல் பண்ணுறதுக்கு ஆளுங்க ஒரு 50 பேருக்கும் உள்ளே வந்து நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைஞ்சி எல்லா சாமான்த்தையும் வெளியே எடுத்து விசிறி போட்டு 6 அடி சந்து அகலம் தான். நாங்கள் போக்குவரத்து தெருவுக்கு போனோம்னா 6 அடி அகலம் சந்து தான் இருக்குது. அதில் எங்களை எல்லா சாமான்த்தையும் எடுத்து விசிறி போட்டு ஸ்டவ்லேருந்து நாங்கள் சாதம் வடித்து வச்சுக்கிறோம். அந்த சாதமெல்லாம் கூட கொட்டிடுச்சிங்க, கீழே கொட்டிடுச்சு. குழம்பெல்லாம் கீழே ஊற்றிக்கிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டை பூட் போட்டு சீல் வச்சிட்டாங்க. வீட்டை பூட் போட்டு சீல் வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலமா. அந்த நைட்டு ஃபுல்லாக மணி 2 மணிக்கு இது நடக்குது. 2:30 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் லாக் பண்ணிவிட்டு எங்களை வெளியே தள்ளிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வெளியே 6 அடி அகலம் சந்துங்க, கொஞ்சம் இடம் தான். அதில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி வந்து எங்கள் மூத்தார் மரெல்லாம் இருக்கிறாங்க, கடைசியில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரு, நான், எங்கள் சின்ன பையன் இருக்க. எங்கள் சின்ன பையனுக்கு சரியாக விவரம் தெரியல,
ஏன் இன்னும் அப்படியெல்லாம் நடக்குது நமக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கீழே விழுந்து போன அந்த சாதத்தையெல்லாம் எடுத்து வச்சு அந்த நைட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்குள்ளே எங்கள் பையன், எங்கள் பெரிய பையன் சத்யஜோதி வந்தான், வேலையிலேருந்து வந்தான். மணி 9 ஆயிடுச்சு வீட்டுக்கு. வந்த பிறகு என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு, என்னம்மா விஷயம்னு கேட்டால் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்னோம். எங்கள் பையன் என்ன தெரியுமா சொன்னான், மா நம்ம எதுக்குமா உயிரோடு இருக்கணும், நம்ம மருந்து குடிச்சிட்ட இந்த இடத்துலயே நம்ம செத்துடலாமா, நம்மளுக்கு வேண்டாமா அப்படின்னு எங்கள் பெரிய பையன் சொன்னான். நான் சொன்னேன், இருப்பா இதோட முடிச்சு போல, இன்னும் எவ்வளோ காரியமெல்லாம் இருக்குது, இதுக்காக போய் நம்ம செத்துடணுமா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் இரு அப்படின்னு எங்கள் பையனுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு மழை வந்துடுச்சு. அன்னைக்கு நைட்டு மழை வந்துடுச்சு. மழையில் எல்லாம் நனையுது. நாங்களும் உட்காண்டே இருக்கிறோம். எங்கள் பெரிய பையன் நல்லா உயரமாக இருப்பான், அவருக்கு அப்படியே தூக்கம் சொக்குது. படுத்துக்கிறேன் எங்க மழையில், கொசு வேற. இந்த நைட்டெல்லாம் உட்காந்து தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 5000 பேங்க்கில் போய் எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து, எங்கள் பெரிய பையனை எங்கள் வீட்டுக்காரர் போய் கழிக்கு வாங்கிட்டு வந்தாங்க. மூங்கில் கழியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. தார்பாய் வாங்கிட்டு வந்தாங்க, பெரிய பெரிய தார்பாய். இன்னும் இருக்குதுங்க வீட்டில் வச்சுட்டு இருக்கிறோம் அந்த தார்பாயெல்லாம். பெரிய பெரிய தார்பாயின்னு வாங்கிட்டு வந்தாங்க. மெத்த மேலே போயிட்டு கழி நட்டு தார்பாய் போட்டுக்குன்னு மெத்த மேலே இருக்கிறவங்க. இது நடக்கிறது மார்ச் மாதம், புனித வாரம் சொல்கிறோம் பார்த்தியா, அந்த புனித வாரத்துக்கு முந்தின வாரத்தில் இது நடக்குது. பயங்கர வெயிலுங்க, சமாளிக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்படி இருக்குது, நம்ம எங்கே போய் என்ன கேட்குவோம், இது வக்கீலுங்களை கன்சல்ட் பண்ணால் சரியாக பதில், முன்ன ஃபீஸ் கட்டு, பணம் தான் கேட்குறாங்க முன்ன. சரின்னு சொல்லிட்டு சரி இப்படி இருக்குது, நம்ம போய் டயாசிஸ்லேயே கேட்கலாம். நான் இந்த கேள்வி கேட்டு 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏஎம் சின்னப்பா பிஷப் இந்த கேள்வி கேட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியை வீடு லாக் பண்ணுறாங்க. சரி நம்ம போய் டயாசிஸில் கேட்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போயிட்டு டயாசிஸில் கேட்டேன். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, பண்ணிட்டாங்க ஃபாதர், நீங்கள் வந்து எங்களுக்கு கடன் கொடுங்க, சும்மா இல்லை கடனாக கொடுங்க, 1,10,000 கொடுங்க, நாங்கள் கட்டிடுறோம். கட்டிட்ட பிறகு அந்த அந்த பத்திரத்தை கொண்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துட்றோம், நீங்களே வச்சுக்குங்க, அப்புறம் நாங்கள் விற்றுட்டு அந்த கடனை உங்ககிட்ட கொடுத்துட்றோம். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட அந்த பத்திரத்தை வச்சு நீங்களே கூட விற்றுடுங்க, விற்று அந்த கடனை அந்த 1,10,000 நீங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ விற்றா பணமே கையில் ஏலத்தில் போகுது, பணம் பார்க்க முடியாதான் அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீலுங்கெல்லாம். ஏலத்தில் விடுவாங்க, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போவோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. பிஷப் ஹவுஸில் நான் போய் நானே எங்கள் வீட்டுக்காரர் போய் கேட்டதுக்கு ஏஎம் சின்னப்பா பிஷப்பு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணுங்க, மணி 10 மணிலேருந்து 2-2:30 வரைக்கும் நின்று பேசணும் கேட்டுங்கிறோம், ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க. என்ன பண்ணுவ? சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் திமுக ஆட்சி. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பத்திரத்தை ஜெராக்ஸ் நாங்கள் வச்சுன்னு இருக்கிறோம் இல்லையா, ஒரிஜினல் தான் பேங்க்கிட்ட கொடுத்துட்டோம். ஜெராக்ஸை காப்பி எடுத்து இந்த விவரமெல்லாம், இந்த மாதிரியெல்லாம் சமுதாயத்தில் எங்களுக்கு போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எங்கள் வீட்டை மீட்டு கொடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திமுக அந்த இதுக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து கொரியர் அனுப்பணும். பத்திரமெல்லாம் எழுதி அந்த விண்ணப்பமெல்லாம் எழுதி கொரியரில் அனுப்பினா போய் சேர்ந்துட்டுக்குது. அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை, இந்த வீட்டை வாங்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணுறாங்க. கட்சியில் இருக்கிறவங்க வாங்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணுறாங்க. யாரு? திமுக ஆட்சிக்கார் கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறார். அப்போ ஸோ ஒன்றும் பண்ண முடியலங்க. கடைசியில் அந்த கட்சியில் இருக்கிறவன் தான் அடாவடி ரேட்டுக்கு வேலூர் சிஎம்சிக்கு பின் தெருவுங்க இன்னைக்கு கோடியில் போகுது அந்த இடம். எவ்வளோ தெரியுமா வாங்கினாங்க? 6.5 லட்சத்துக்கு வாங்கினாங்க. 750 சதுர அடியில் கட்டடம், 350 சதுர அடி நீள வழி எங்களுக்கு பாகம் இருக்குது. 2 மீட்டர் 3 பேஸ் லைன் ஒன்று, சிங்கிள் லைன். ஏன்னா வீட்டில் ப்ரெஸ் வச்சு 3 பேஸ் லைன் சிங்கிள் 2 மீட்ரு குழா. இவ்வளவும் ஒரே ஒரு 6.5 லட்சத்துக்கு. நான் கட்ட வேண்டிய பணம் 1,10,000. ஆனால் பேங்க்காரங்கிட்ட எவ்வளோ தெரியுமா எடுத்துக்கினானுங்க? 3.5 லட்சம் எடுத்துக்கினாங்க. 3,4 லட்சம் எடுத்துக்கினாங்க. 3,4 லட்சம் எடுத்துக்கிட்டு 3,4 லட்சம் எங்கள் கையில் கொடுத்தாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நானும் எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பெரிய பையன் 18 வயசு எங்கள் பையனுக்கு அப்போ. ஸோ வாங்கிக்கினாங்க வீட்டை. யார் வாங்குது? திமுக கட்சியில் இருக்கிறவங்க தான் வாங்கிக்கணும். இவங்க அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் காரணங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. எந்த வழியாவது இந்த பொம்பளையை வெளி தோர்த்தணும், இந்த ஜாதி கட்சி நம்ம நடுவில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டமா. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுருக்கமாக கொஞ்சம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். வீடு ஏன் போச்சுன்றதுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும் பொழுது வீடு 3.5 லட்சம் கையில் கொடுத்துட்டாங்க. 1 மாதம் டைம் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வீடு போய் பார்க்கணும் இல்லையா, வாடகை வீட்டுக்கு போகணும். ஸோ மனசு ரொம்ப உடஞ்சிடுச்சு. பைபிள் என்ன சொல்லியிருக்குது, உன்னை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல உன் காலை தட்டிட்டு தூரம் வந்துடுன்னு பைபிள் இருக்குது. அதனால் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒசூருக்கு போயிட்டோம். ஒசூருக்கு அங்கே தெரிஞ்சவங்க மூலயமா வீடு வாடகைக்கு போய் எடுத்துகிட்டு வந்து 1 மாதத்துலேயே காலி பண்ணி நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போனால் 40 நாள் தான் இருந்தேன். உடனே ஆண்டவர் அங்கே என்கிட்ட பேச, நீங்கள் இருக்க வேணா, திரும்ப நீ போ, வேலூருக்கே போன்றாரு. வேலூருக்கே போ, நீங்கள் இருக்க வேணான்றாரு. திரும்ப ஆண்டவர் போய் பேசுகிறாரு, திரும்ப வா. திரும்ப வேலூர்லேயே வந்து தெரிஞ்சவங்க மூலயமா நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த வீடு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பார்த்து வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம். உடனே அவங்க பார்த்துட்டாங்க. ஒரு 4 நாள்லேயே வீடு பார்த்து கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வந்து திரும்ப இங்கே வந்து சேர்ந்தாச்சுங்க. இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் 18 வருஷமாக இருக்கிறோமா. எங்கள் வீடு விற்று சொந்த வீடு போய் 18 வருஷம் இன்னைக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் தெரியுங்களா? இவ்வளோ பிரச்சனையே நான் அனுபவித்தேன். அந்த ஆர்சி சபையில் இருக்கும்போது எந்த ஒரு உதவியும் கிடையாது, எந்த ஒரு பைசா உதவி கிடையாது. உபத்திரவத்தை தான் கொடுத்தாங்க, அவமானத்தை தான் கொடுத்தாங்க, அடித்தாங்க எங்கள் பிள்ளைங்களை, சும்மா இல்லை. இன்னைக்கு எஃப்சிஆர் சட்டம் வந்திருக்குது அப்படின்னா இந்த சட்டம் இந்தியாவில் வரட்டும். இந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? இப்படி வர வெளிநாட்டு பணத்தை யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு இந்த பணம் போய் சேர்றது இல்லை.
சத்தியமா சொல்றேன், போய் சேரது கிடையாது. அப்ப இந்த பணம் யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, குருக்களா இருக்கிறவங்க, கன்னியாஸ்திரியா இருக்கிறாங்க பாரு, அவங்களும் அவங்க சொந்த பந்தம், அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, பங்குங்கள்ல பங்கு பேரவைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக சாமியார்களுக்கும் பிஷப்புக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் பூஜா தூக்குறாங்க பாரு, அவங்களுக்கு தான் இந்த பணம் போய் சேர்ந்து அவங்களுக்கு தான் நன்மை. அடித்தட்டு மக்களுக்கு, கிறிஸ்துவங்களுக்கு இதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சரா யார் இருப்பாங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட், கிறிஸ்துவங்க வச்சு நடத்துறாங்க பத்தியா ஸ்கூல்ல, ஃபாதருங்க கூட பிறந்தவங்க, அவங்க ஊரை சேர்ந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, இல்லை அந்த கன்னியாஸ்திரிக்கு சொந்தக்காரு, அவங்க ஊருக்காரு, அவங்க சொந்தத்தில், இந்த மாதிரி ஆளுங்க தான் டீச்சரா வாத்தியாரா வேலை செய்கிறாங்க. வேலை வாய்ப்பு கூட அவங்களுக்கு தான் கிடைக்குது. அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கலங்க. அடித்தட்டு மக்களுக்கு அரசாங்க பள்ளியில தான் போய் படிக்கிறாங்க, அரசாங்க பள்ளியில தான் படிக்கிறாங்க. அப்படி படித்தாலுமே கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு, அடித்தட்டு கிறிஸ்துவ மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த FCRA பண்டு வருது இல்லையா, இதுக்குன்னே தனியாக ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, கணக்கு வழக்கு பார்க்குறாங்க, ஆடிட்டர் வராங்க, ஆடிட்டருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, திருட்டு கணக்கு எழுதுறாங்க, எல்லாம் நடக்குது. DMK ஊழல் பண்ணுறாங்க நம்ம சொல்லின்னு இருக்கிறோம் இல்லை. DMK ஊழல் பண்ணுறது 10%, ஆனால் RC சபையில் 100% நடக்கும். கண்ணுக்கு தெரியவே தெரியாது, கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற சொத்து யாருக்கு நன்மை அப்படின்னா, சாமியாருங்களுக்கும் பிஷப்மார்களுக்கும் கன்னியாஸ்திரிங்களுக்கும், அவங்க சொந்த அவங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பயனடைகிறாங்க. அந்த குடும்பம் தான் மேலுக்கு வந்துருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உயர்கல்வி பற்றி மேலே மேலே போயிட்டு பெரிய பெரிய போஸ்டிங்க்கு வந்துருக்கிறாங்க. அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் வரல. எனக்கு கொடுக்காததுனால நான் இப்படி பேசுறேன் அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. அனுபவப்பட்டவங்க ஒரே ஒரு நயா பைசா பங்குலியாலும் சரி, பிஷப்பு டயாசிஸ்லாலும் சரி, ஒரே ஒரு பைசா நாங்கள் அனுபவிச்சதே கிடையாதுங்க. எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, எங்களுக்கு சொந்த வீடு நாங்கள் கட்டின்னு தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்காக நான் கேட்கலையே. ஏழை மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு செய்யுங்க. இவ்வளோ ஆடம்பரமாக கோடிக்கணக்கில் போட்டு கட்டணுமா? கடவுள் கேட்டாரா? இப்பேற்பட்ட ஆலயத்தை தான் கடவுள் வந்து வாழ்வாரா? இப்படி கேள்வி கேட்டதுக்கு தான் இவ்வளவு உபத்திரவா. ஸோ ஏன் சொல்றேன்னா, இந்த FCRA என்ற சட்டம் தயவு செய்து இந்தியாவில் வரணும். எந்த நோக்கத்துக்காக இந்த பணம், வெளிநாட்டு பணம் எந்த நோக்கத்துக்காக நம்ம இந்தியாவுக்குள்ள வாங்குறாங்க பாரு, எந்த காரணத்தை சொல்லி வாங்குறாங்க பாரு, அதுக்கு பயன்படுதா? அந்த மக்கள் போய் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு தெரியணும். எந்த நோக்கு பாவம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்கள் மேலுக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு தியாகத்தில் அவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு இந்த நன்மைகள் போய் சேரதே கிடையாது. ஒன்னே ஒரு 2 விஷயம் சொல்கிறேங்க.
என் வாழ்க்கையில நடந்த 2 விஷயத்த சொல்றேன். நான் வந்து ஒரு சமூக சேவை நிறுவனத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்தேன். நல்லா ஓடி 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 வேலை செய்வோங்க. மூலிகை செடிங்கள்லாம் கொண்டு வந்து காடு மலை எங்கெங்க கணவாய்கள் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வைப்போம். அப்போ எல்லாம் திட்டுவாங்க, நீ என்ன ஓடி ஓடி இப்படி உன் சொந்த வேலை மாதிரி செய்கிற, வெளிநாட்டில் பணம் எழுதி போட்டு வெளிநாட்டுலேருந்து பணம் வந்து இருக்குது, இதனால் உனக்கு என்ன லாபம் அப்படின்னு அதில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களை என்னை திட்டுவாங்க. அவங்க சொல்கிறத நான் கேட்கறது கிடையாது. நம்மளுக்கு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை சின்சியராக சொந்தமாக ஆர்வமாக தான் செய்வேன், ஆர்வமாக தான் செய்வேன். ஸோ அதே மாதிரி அந்த சமூக சேவை நிறுவனத்துக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்துச்சு. இதனால் வெளியில் இருக்கிற மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவங்களும் அந்த சமூக சேவை நிறுவனத்தை நடத்தினா இருப்பாரு, அவரும் அவங்க பிள்ளைங்க தான் லாபத்தை அடைஞ்சாங்க. அவங்க மேலுக்கு வந்துட்டாங்க, அவங்க நல்லா வீடு வாசல் டாப்புக்கு போயிட்டாங்க. $350 அதில் நான் வேலை செய்ய சொல்ல எனக்கு சம்பளம். இது ஒரு விஷயமாச்சா? கல்யாணம் ஆன பிறகு நான் வந்து பெண்கள் சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். அன்னை தெரேசா பெண்கள் சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் இருளர் இனத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் பேசுவோம். ஸோ இந்த சங்கத்தில் இருளர் கூட இருந்தாங்க. இருளர், முதலியார், வன்னியர், எஸ்சி, ஆச்சாரிங்க எல்லா பெண்களும் 60 பேர் மெம்பர் இருந்தாங்க. ஸோ நான் செய்கிற அந்த வேலையில் நான் பெண்கள் சங்கத்தோட கூட நாங்கள் போய் செய்கிற இந்த பணியில் ஒரு சகோதரி, ஒரு சிஸ்டர் என் கூடவே வந்து கேமரா எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ட்ரிக்ஸாக செய்கிறாங்கன்னு. அவங்க வேலை செய்கிற மாதிரி நான் அந்த இருளர் பகுதிக்கு போனேன் இல்லையா, அந்த இடத்துல என்னோட கூட அவங்களும் வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பணி செய்கிறோன்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டுலேருந்து பணம் வாங்கிக்கிறாங்க. அவங்களாம் அவங்க குடும்பம் அனுபவிக்குது. எனக்கு தெரியாதுங்க இப்படியெல்லாம் இவங்க ஃபோட்டோ வந்து ஏன் எடுக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. இது சத்தியம், இது உண்மை நடந்தது. எப்படி ஏமாளிகளை இந்த மேலே இருக்கிற கிறிஸ்துவர்கள் எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அதனால் தயவு செய்து இந்த FCRA என்ற சட்டம் நம்ம இந்தியாவுக்கு வரணும். எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் பதற? ஏன் அங்கலாப்பு படுற? கணக்கு கரெக்டாக தானே இருக்குது. இன்னைக்கு கூட இந்து கோயில்களில் வந்து அறநிலைத்துறையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அவங்கெல்லாம் கணக்கு காட்டுறாங்க. அது போல் உன்னுடைய சர்ச்சில் வரவு செலவு தான் நீ கணக்கு காட்ட போகிற. கணக்கு வழக்கெல்லாம் உண்மையாக இருந்தால் எதுக்கு பயப்படணும்? ஸோ இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நான் பதிவு பண்ணுறேங்க. அன்னைக்கு துன்பத்தில் மாட்டிக்கிட்டு என் சொத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் பதறி போய் அங்கலாச்சி வழி இல்லையே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களை நாடி தேடி வந்து உங்ககிட்ட என் குறைய சொன்னனே, ரெவரன் ஏஎன் சின்னப்பா, நீங்க என்ன செஞ்சீங்க? ஏழைங்களுக்கு உதவி செஞ்சீங்களா? கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? உங்ககிட்ட வந்து சொன்ன இல்ல என் சொத்து இந்த மாதிரி போகுது, RSS காரணம்லாம் முந்தி போட்டாப்பட்டி போட்டு வாங்கி ஏலத்துல போகுது, வந்து காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன். அன்னைக்கு முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது, சட்டம் கிடையாது அந்த மாதிரின்னு நீங்க சொன்னீங்க. வந்துட்டோம், வாய் முடியும் கப்புன்னு வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க போய் மு.க. ஸ்டாலின் முன்னாடி நீங்க போய் நின்று
இன்னைக்கு அபய குரல் இருந்தீங்க. நாங்க உங்க தயவுனால தான், எங்களுக்கு பாதுகாவலர் நீங்க தான். யாரே மு.க. ஸ்டாலின், நீங்க தான் எங்களுடைய பாதுகாவலர். உங்க தயவுல தான் நாங்க சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க போய் சொல்றீங்க. யாரே திரு ஏ.எம். சின்னப்பா அவர்கள் சொல்றாங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்க சொத்தெல்லாம் பறிமுதல் போயிடும், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அபயமிடுறீங்க. எப்படி பவுல் ராயங்கிட்ட போய் அபயமிட்டானோ அது போல இன்னைக்கு முக்கியமா ரெவரண்ட் ஏ.எம். சின்னப்பா அவர்கள் மு.க. ஸ்டாலின் கிட்ட போய் அபயமிடுறீங்க. எங்க சொத்தை காப்பாத்துங்க, எங்க சொத்தெல்லாம் பறி போயிடும், எங்களுக்கு பாதுகாவலர் நீங்க தான், உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க. எவ்வளோ மனசு பதறுது உங்களுக்கு. இப்போ சொத்து போயிடு போதே எவ்வளோ பதறீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற நானே கலப்பு திருமணம் செஞ்சதுனால சமுதாயத்தில் எவ்வளோ ஒரு உபத்திரவத்தை நான் அனுபவிக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஆடம்பரமான ஆலயம் கட்டணமா அப்படின்ற கேள்விக்கு நான் பட்ட உபத்திரவம். ஹெல்ப் பண்ணீங்களா? என்ன செஞ்சீங்க? அப்ப இந்த FCRA பணம் எல்லாம் வாங்குறீங்களே, என்ன செய்றீங்க? என்ன பண்றீங்க? ஸோ நான் பேசுறதுனால தயவு செய்து மற்ற கிறிஸ்துவ டினாமினேஷனில் இருக்கிற சகோதரர்கள் என் மீது கோவப்படக்கூடாது. ஏன்னா மற்ற டினாமினேஷனில் இருக்கிற விஷயம் என்னன்றது எனக்கு தெரியாது. மற்றதெல்லாம் நான் பேச முடியாது, நான் பேச மாட்டேன். எனக்கு எது தெரியுதோ அதை தான் நான் பேச முடியும். நான் அனுபவப்பட்டது, என்னுடைய அனுபவம், நான் பட்ட பாடு, நான் பட்ட கஷ்டத்தை தான் இந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறேன். வெளிநாட்டு பணம் சொல்லி வாங்குறீங்களே, உங்களுக்கு தாங்க ஐயா. ரெவரண்ட் ஏ.எம். சின்னப்பா, உங்களை போல இருக்கிற பிஷப்மார்களுக்கோ குருமார்களுக்கோ கன்னியாசிரிகளுக்கோ உங்களோட கூட சேர்ந்த உங்களுக்கு யாரெல்லாம் ஜால்ரா தட்டி பூஜா தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை. அடித்தட்டு மக்களுக்கு நன்மை கிடையாது. சோ FCR கோயில் வரட்டும், ஆய்வு பண்ணட்டும். எதுக்கு பதறீங்க? வசனம் பைபிள்ல இருந்து ஒரு வசனம் இருக்குதுங்க. இந்த வசனத்தை ஏன் சின்னப்பாவுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் வைக்கிறேன். அன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளோ பணம் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறீங்களா ஆலயத்துக்காக, இது தேவையா அப்படின்னு நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். அதனால் நான் பட்ட அனுபவம் கடவுளுக்கு தெரியும். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு. அந்த வசனம் உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் வைக்கிறேன். எனக்காக கடவுள் யுத்தம் பண்றாரு, கடவுள் யுத்தம் பண்றாரு. உங்ககிட்ட வந்து நான் அபயமிட்டேன், கெஞ்சினேன், அழுந்தேன், காப்பாத்துங்க கேட்டேன், முடியவே முடியாதுன்ட்டீங்க. அதே நிலைமை, அதே பாணியில இன்னைக்கு நீங்க போய் மு.க. ஸ்டாலினுக்கு முன்னாடி நின்று மனுவை கொடுத்து கெஞ்சிறீங்க, எங்களை காப்பாத்துங்க, அபயமிடுறீங்க. உங்க சொத்தை காப்பாத்துறதுக்கு அபய குரல் எழுப்புறீங்க. என்ன நீங்க துறவிங்க, எல்லாத்தையும் துறந்து உங்களுக்கு சொத்து வேணும். சோ தயவு செய்து நான் இந்த வீடியோவை பதிவு பண்றதுக்கு என்னால் முடியலங்க.
இது எனக்கு ஒரு வாய்ப்பு. FCRA சட்டம் வரணும். இந்தியாவில் FCR சட்டம் வரணும். இந்த சட்டம் கிறிஸ்துவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு, புத்தர்களுக்கு, ஜைனியர்களுக்கு, இந்துக்களுக்கு கூட இந்த சட்டம் தான். அவங்க கூட அறநிலையத்துறை வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க சீசா மையம் வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த சட்டம் பொருந்தணும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் கேட்டேன், உதவி பண்ணுங்க, கை விரிச்சிட்டீங்களே, உபத்திரவத்தை கொடுத்துட்டீங்களே, தூக்கி எறியப்பட்டோமே, புறக்கணிக்கப்பட்டோமே, நான் வாழற இடத்துல தான் சமுதாயம் என்ன பந்தாடுதுன்னா, கத்தோலிக்க மதத்தில் இருக்கிறவங்கள எங்களை பந்தாடனீங்களே, எவ்வளோ வேதனை. அதெல்லாம் நல்லது. அந்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு வந்ததுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஒரே ஒரு அந்த நேரத்தில் நீங்க உதவி செஞ்சிருந்து எங்க வீட்டை நீங்க மீட்டு கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு நாங்கள் அடிமையாயிட்டு இருப்போம். இன்னைக்கு பப்ளிக்ல இப்படி நானே பேச முடிஞ்சிருக்காதுங்க. ஸோ அதனால கடவுள் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் கண்ணை யாரும் மறைக்க முடியாது. மனுஷ முகத்தை பார்க்கறான், தேவனோ நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறாரு, நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறாரு, நம்ம சிந்தனையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறாரு. ஸோ இந்த FCR சட்டத்தை இந்தியாவில் வரணும். RC சபை கிட்ட தான் கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு சொத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. கிலோமீட்டர், ஏக்கர் கணக்கில். ஸோ தயவு செய்து இந்த சட்டத்தை, FCRA சட்டத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வரவேற்கிறேன். வரணும். இதில் இருக்கிற கலைகள் பிடுங்கப்படணும். கடவுள் பார்த்துட்டு தாங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் மேலே நீங்கள் கோச்சிக்குன்னா அதில் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைம்மா. சட்டம் தன் கடமையை செய்ய போகுது. மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஸோ அடுத்த வீடியோவில் சொத்தை பற்றி, சொத்து தேவையா, பைபிள் என்ன சொல்லுது, வேத வசனத்தின் படி வேதத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லி இருக்குது சொத்தை பற்றி, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.